எதிர்பார்த்தது ரொம்ப முக்கியமான படம் சொன்னது எப்படி இருந்து ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ்? எமோஷனல் எதுக்காக எடுத்தோம் அப்படின்னு படம் எதுக்காக எடுத்தோம் அப்படின்னு நீங்க நினைச்சது நடந்திருக்கா சார்? சௌபாக்கியாவின் சூப்பர் தீபாவளி சேல். மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தயாரிப்பில் பிரதீப் ரங்கநாதன் நடிக்கும் டியூட் இன்று முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். உங்கள் லெஜண்ட் சரவணாவில் தீபாவளி பரிசாக பவனுக்கு ரூபாய் 1200 தள்ளுபடி. முந்திரி திராட்சை முழுசா இருக்கு. ஆச்சி பாயாசம் மிக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். சாதி வரிலாம் கிடையாது. அது என்ன படம்னா, தலைவர் என்ன சொல்ற, தலைவர் பையன் ஒரு கபடி பிளேயரா மேலே வரணும்னு முயற்சி பண்ணி மேலே ஏறினாரு. அதுக்கு அவருக்கு கிடைச்ச மெகவரே வெற்றி. எங்க டாக்டர் சியான் விக்ரமுக்கு அண்ணன் மாரி செல்வராஜன் இன்னொரு படம் கொடுத்தால் நல்லா இருக்கும் என்று நாங்கள் நினைக்கிறோம். என்ன விக்ரமுக்கு அவர் ஹாப்பியா இருப்பார், அவங்க அப்பாவும் ஹாப்பி, அவருடைய ரசிகர் நாங்களும். செம படம், எல்லாமே நல்லா இருந்துச்சு. துருவ விக்ரமோட நடிப்பு கிடிப்பு எல்லாம் சூப்பரு. எல்லாத்தையும் தாண்டி ஜாதி மதம் தாண்டி அவர் ஜெயிச்சிருக்காரு. இதில் படம் சூப்பராக இருக்கு. அந்த கெடா வந்து காட்டுறது வந்து அவரோட வலிமைக்காக காட்டுறாங்க. நல்லா இருக்கு படம். ஃபேமிலியோட பார்க்கலாம், பசங்களெல்லாம் கூட்டு போகலாம், எல்லாரும் சேர்ந்து பார்க்கலாம். அப்படி காட்டல, அது வருது நடுவில். ஆனால் நல்லா இருக்கு. ஜாதியெல்லாம் காட்டல. ஸ்போர்ட்ஸ் கபடிக்காக மெயினா, கபடிக்காக எல்லா நடிப்பும் சூப்பர். எல்லாமே நல்லா பாக்குற மாதிரி இருந்தது படம். நல்ல இன்ட்ரெஸ்டா இருந்தது படம். நல்லா என்ஜாய் பண்ணப்பா. நான் 5 வருஷம் ஆகுது படம் பார்த்து. இன்னைக்கு நல்லா என்ஜாய் பண்ண. அப்படிலாம் ஒன்றும் அவ்வளவா காட்டல. படம் செம்மையா இருக்கு. துருவ விக்ரமோட நடிப்பு சூப்பரு. எல்லாரும் நல்லா இருக்காங்க. கபடி நல்லா ஆடுவீங்களா? ஃபுட்பால் நல்லா ஆடுவேன். ஃபுட்பால் ஆடுவீங்களா? படம் பாத்தீங்களா? படம் பிடிச்சிருந்துச்சா உங்களுக்கு? எந்த சீன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு உங்களுக்கு? எனக்கு எல்லாமே பிடிச்சிருந்துச்சா? ரொம்பவே நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஒரு கிராமத்து டச் அவர் மூவியில் எப்போவுமே இருக்கும். இதுலேயும் அது வந்து அவர் தவற விடலை. ஸோ ரொம்ப நல்லா இருக்கு. ஆக்டிங் வைஸில் த்ரூப் சூப்பராக நடிச்சிருக்காரு. நாங்கள் இதை எக்ஸ்பெக்ட் பண்ணலை, பட் இட் இஸ் வெரி குட். மூவியை பொறுத்தவரைக்கும் ரொம்பவே நல்லா இருக்கு. மியூசிக்லேருந்து, ஒவ்வொரு எடிட்டிங்லேருந்து, ஸ்க்ரீன் பிளேலேருந்து எங்கேயுமே போர் அடிக்கலை. ஸோ எல்லாமே சூப்பராக போச்சு. த்ரூவ் சூப்பராக நடிச்சிருக்காரு. எக்ஸ்பெக்ட் நான் ஆக்சுவலி வந்துட்டு ஓகே த்ரூவோட மூவி அப்படின்ட்டு தான் வந்து உட்காந்தேன். பட் ஒன் ஆஃப் தி பெஸ்ட். அவர் நல்லா ஆக்டிங் பண்ணியிருக்காரு. அதில் நியூவாக இருக்குது ப்ரோ. எல்லாமே ஈக்குவாலிட்டியாக இருக்கா மாதிரி. கேஸ்ட் அதெல்லாம் இல்லாமல் எல்லாமே கதை நல்லா இருக்குது. ஆக்டிங்கும் நல்லா இருக்குது. அதான் ப்ரோ, எல்லாமே தாண்டி கஷ்டப்பட்டு மேலே வராங்க. அதுக்கு எல்லாருமே ஹெல்ப் பண்ணுற மாதிரி ஈக்குவாலிட்டி பார்க்குறாங்க. கேஸ்ட்லாம் இல்லாமல் அதுதான் நல்லா தான் பண்ணியிருக்காரு ப்ரோ. கரெக்டாக இருக்கா அவர் கேம்லேயே வந்து ஃபஸ்ட்டு வந்து கபடி தான். ஏன்னா நானே ஒரு கபடி பிளேயர் தான். 1994 அர்ஜுனா விருது இந்தியா பிளேயர் ஒருத்தர் ஜெயிச்சார். அந்த மையமாக வச்சு தான் அந்த படமே இது. இந்த படம் கபடி படம் வந்து 1962 புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் தான் முதல்ல இந்த கபடி இது கவர்மெண்ட் நடத்துவார். அதுக்கடுத்து யாருமே அது இன்ட்ரெஸ்ட் எடுத்துல. அதுக்கு அடுத்தது பார்த்தா கில்லின்னு ஒரு படம் வந்தது. அதுவும் கபடி சம்மந்தப்பட்டு தான். புரியுதா? அந்த படத்தில் கூட இந்த ஸ்போர்ட்ஸு காட்டல. ஸ்போர்ட்ஸ் இந்த அளவுக்கு நேஷ்னல் ஃப்ளாக் அளவுக்கு காட்டல கில்லி படத்தில். அந்த 3 சாவோட முடிச்சோம். ஆனால் இந்த படத்தில் ஒரு நேஷ்னல் கொடியை காமிச்சு ஜப்பானில் போய் ஆடி படுறதுக்கு இளைஞர்கள் தான் முதல்ல நடிச்சு சொல்லலாம். படம் வந்து உண்மையிலே வந்து விக்ரம் பையன் வந்து உண்மையிலே அந்த ரைடுலாம் பார்க்குறேன், அந்த ஜம்பிங்லாம் பார்க்குறேன். நான் விளையாடி இருக்கிறேன். அன்னிலேருந்து நான் கபடியை விட்டேன். கை உடஞ்சி போச்சு எனக்கு. இவர் வந்து சிக்மா மேல் கேரக்டரில் தனித்துவமாக போராடி ஜெயிச்சது தான் உண்மையிலே. இதை வந்து என்ன கேட்கும்போது ஸ்போர்ட்ஸ் மூவின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு பர்சன் வந்து இது எல்லாத்தையும் கடந்து வந்து ஸ்போர்ட்டில் வின் பண்ணுறாரு அப்படின்னும் போது ஸ்போர்ட்ஸ் மூவி தான். ஏன்னா இது எல்லாமே பேசிக்காக பார்க்கும்போது அவர் ஸ்போர்ட்டிவாக ஒவ்வொன்றுத்தையும் தாண்டி வந்திருக்காரு. ஸோ இட் இஸ் அ ஸ்போர்ட் மூவிஸ். ஜாதியும் இல்லை, மதமும் இல்லை, அவ்வளோதான். இது பார்க்கும்போது வந்து ஒரு விஷயத்தை நோக்கி போகும்போது நீ அதை நோக்கி போயிட்டே இருந்தீங்கன்னா ஜாதி மதம் எதுவுமே உங்களை தடுக்காது. ஸோ அது வந்துட்டு கிளியராக இருக்கு. என்ன கேட்கும்போது 10க்கு 9.9 கொடுப்பேன். இல்லை, எனக்கு இன்டர்வல் சீனுக்கு அப்புறம் ஏதோ ஒரு இடத்துல ஸ்லோவாகிற மாதிரி இருந்தது. அண்ட் அதுக்கப்புறம் திருப்பி பிக்கப் ஆகிடுச்சு. கண்டென்ட் நிறையாவே இருக்குது. ஒவ்வொரு சீன்லையுமே எமோஷன் இருக்குது. ஆனால் அந்த எமோஷனை பிரேக் பண்ணுற அளவுக்கு நெக்ஸ்ட் சீன் சூப்பராக இருக்குது.
ஸோ எல்லாமே நல்லா வந்து துருவ் வேற லெவல். அடுத்த சியான் அவர் எப்படி விக்ரம் சார் அந்த காலத்தில் எவ்வளவு டெடிகேட்டாக இருக்காரோ அது மாதிரி ஃபர்ஸ்ட் கிளாஸாக பண்ணியிருக்காரு. Very emotional, very nice. Very nice. Thank you. Please, thank you. இது ஸ்போர்ட்ஸ் மூவியா இல்ல என்ன மாதிரி? Well, I think they've combined the two, no? Sports and social thing. That's very well done. Sorry? முடிச்சு வெளிய வரும்போது என்ன கைண்ட் ஆஃப் மைண்ட் செட் இருக்கு? Very, it was very powerful. So very, very emotionally disturbing, but also in the end there's a satisfaction. Really have that one. அதற்கு தெரியலையே. Please let me go. Thank you. திருப்தியாக வரேன், மனசு திருப்தியாக வரேன். நான் தோ ஆம் டாக்டர் ஜெயராஜ், ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா கபடி கோச், ரிட்டையர் பென்ஷனர். அந்த டெக்னிக்கில் நானும் அவருக்கு சொல்லிக் கொடுத்தேன். அர்ஜுனாவோட கனெக்ஷனும் சொல்லிக் கொடுத்தாரு. என்னை வீட்டுக்கே வந்து கூப்பிட்டு போவாங்க. ட்ரிபிளிகேன் தான் என் வீடு. கூப்பிட்டு போவாங்க, சொல்லிக் கொடுத்துருக்கேன். நீங்கள் தான் துருவ் ஆமாம், ஃபஸ்ட்டு சொல்லிக் கொடுத்தேன் ஒரு 6 மாதம். அது பிறகு அர்ஜுனாவோட கனெக்ஷன் சொல்லிக் கொடுத்தாங்க. அங்கே ட்ரெயின் அப் பண்ணி தான் வந்தார் உள்ள. அதனால் ரியல் கபடி பிளேயர் எங்களுக்கு நல்லா பண்ணுறாரு, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆமாம், எப்படி விளையாண்டாரு? எப்படி அவர் ஃபர்ஸ்ட் அதை கேட்ச் பண்ணிட்டாரா கபடி? இல்லை நல்லா டெக்னிக்கே நீட்டாக பண்ணிட்டாருங்க. அந்த கார்னர் கேட்செல்லாம் நீட்டாக பண்ணுறாரு. அதே மாதிரி லீடிங் லெக் ரைடுன்னு சொல்லுவோம், போயிட்டு கார்னரை தொடுறதெல்லாம் ரொம்ப அருமையாக தொடுறாரு. ஒரு ப்ரொஃபஷனல் பிளேயர் மாதிரி. ஆமாம், அதெல்லாம் நான் ரொம்ப நல்லா ரசித்தேன். அவர் சொல்லும் போது என்ன மாதிரியான ஒரு பிளேயரை கிரியேட் பண்ண உங்களை சொன்னார் இந்த படத்துக்கு? ஒரு நல்ல பிளேயராக உருவாக்கணும் சார், ஒரு இன்டர்நேஷ்னல் பிளேயராக லெவலில் அவர் வரணும், அந்த லெவலுக்கு உருவாக்கணும்னு சொன்னார். எஸ், அதுக்கு என்ன எஃபர்ட்லாம் போட்டார்? எத்தனை இன்ஜுரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுற போதே ஃபிசியோகிட்ட போவார். ஏண்டா ஜிம்மில் இருந்து எல்லாம் எக்ஸசைஸ் பண்ணாலும் கொஞ்சம் நல்லா ஹெல்ப்பாக இருந்துச்சு. அந்த இன்ஜுரியை கியூர் பண்ணிக்கிட்டு ரெஸ்ட் கொடுப்போம், மறுபடியும் ஆடுவார். நல்ல கேம் போடுவோம் சார். எனக்கு தெரிஞ்சு 2 இயர்ஸுக்கு மேலே இருக்குங்க சார். 2 இயர்ஸுக்கு மேலே. என்கிட்ட ஒரு 6 or 7 months. அதில் இத்தனை செஷன் இருக்குது, அதுக்கு பண்ணிட்டு வரும். அதுக்கு பிறகு அர்ஜுனோட கணேசன் இருக்கார், அவர்கிட்ட போனாங்க. அந்த எனக்கு தெரிஞ்சு 2 வருஷத்துக்கு மேலே இருக்கும். ஸ்பாட்டுக்கு போகல, நான் சொல்லித்தரல. பிஃபோர் ஷூட்டிங் இது ஒரு நான் சொல்லுவேன். பிஃபோர் அவங்க வீட்டு பக்கத்தில் ஒரு கிரவுண்டு, மண்ணில் ப்ராக்டிஸ், அதில் ப்ராக்டிஸ். படம் பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு என்ன ஃபீல் கிடைச்சது? சாட்டிஸ்ஃபைட். ஏன்னா திருப்தியாக போகிறோம். ஒரு கபடி மேட்ச் கபடிக்குள்ளே இருந்துட்டு ஒரு நல்லா சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி திருப்தியாக போயிட்டுருக்குங்க சார். 10க்கு என்னையை பொறுத்தவரை 7.5 to 8. உண்மையிலே இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் அந்த படத்தில் இருக்குதா? படத்தில் காமிச்ச மாதிரி காஸ்ட் வச்சுலாம் இது பண்ணிடுவாங்க? இப்போ அதிகமாக இல்லை சார். இப்போல்லாம் அதிகமாக இல்லை என்னை பொறுத்தவரை. என்ன மாதிரி அது அவ்வளவு இதாக நான் வளர்ந்தது, நான் கம்பம், தேனி கம்பத்துலேருந்து வந்தவன். அதில் எங்கள் ஏரியாவில் அவ்வளோவா அப்படி இல்லை. நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருப்போம். இன்றைக்கும் போனால் வீட்டில் சாப்பிடுவோம். கபடி ஜெயராஜன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி தான் இருக்குது. இந்த இப்போ நல்லா இருக்கு. முன்னாடி எந்த கேள்வி இப்போ ஒன்றுமே இல்லைன்னு சொல்லுவேன் என்னைய பொறுத்தவரை. உங்களுக்கு எல்லாம் படம் ரொம்ப நல்லா இருந்தது. கொஞ்சம் ரொம்ப சண்டை அந்த மாதிரியெல்லாம் இல்லை. எங்கள் ஊரில் கொஞ்சம் மாற்றி இது பண்ணியிருக்காங்க, அவ்வளோ. ஆமாம், நடந்தது. ஆனால் இந்த அளவுக்கு எல்லாம், ஆனால் கொஞ்சம் இதெல்லாம் நடந்துருக்கு. ஆமாம், நடந்தது தான். ஆமாம், அவர் ரொம்ப இதாக இருக்கு. ஆமாம், துருவோட நடிப்பு ரொம்ப நல்லா இருந்தது. ஆமாம், என்னோட தம்பியோட இதில் கேரக்டரில் அவன் வரான். ஆமாம், எங்களுக்கு சொந்த ஊர் மணத்தி. மணத்தி அந்த படத்துல காமிச்ச அந்த ஊரோட இதெல்லாம் இப்படிதான் இருந்துச்சு. ஆமா ஆமா ஆமா. அந்த சூழ்நிலை எப்படி இருந்தது உங்களுக்கு? இப்ப சூழ்நிலை எப்படி இருந்தது நீங்க படத்துல இப்ப பாக்குறீங்க? பாக்கோம், உண்மையாவே அந்த ஊர்ல இருந்திருக்கீங்க? ஆமா ஆமா. நாங்க பிறந்து வளர்ந்தது. பேட்டி தியேட்டர்ல பார்க்கும்போது ரொம்ப இதா தத்ரூபமா இருக்கு. ஆமா. உங்க ஊருக்கார பையனா துருவ் நல்லா நடிச்சிருக்காரா? நல்லா நடிச்சிருக்கு, நல்லா எடுத்திருக்கான். உங்கள்ட்ட கேட்டாங்களா படக்குழு இந்த ஏதாவது உங்களை அவரை பத்தி, உங்க தம்பி பத்தி? அங்க வந்து இது அவன் இது துருவ் நடிக்கும் போதெல்லாம் தெரியும் எங்களுக்கு ஊர்ல. ஆமா, எங்க மணத்தி, அங்க சுத்து வட்டாரம், 4 மாவடி, நாசரேத்து, இந்த கபடி விளையாடுறது எல்லாமே நாங்க அப்பப்போ ஊருக்கு விசிட் பண்ண போவோம். அப்போ சொன்னாங்க படம் இது பண்ணுவோம். இப்ப எப்படிமா இருக்கு உங்க தம்பி வந்து ஒரு பிளேயர் ஆனதுக்கு அப்புறமா? இப்ப மணத்தியில கபடி பிளேயரோட நிலைமை எப்படி இருக்கு? இப்போ அந்த அளவுக்கு இல்லை. அவனோட இது ரொம்ப நல்லா இருந்தது. ஆமா, அப்புறம் வந்து அந்த அக்காவா இருந்து நீங்க தான் உங்க தம்பியை வந்து போய் விளையாடுறா அப்படின்னு சொன்னீங்க அந்த கேரக்டர்ல. ஆமா ஆமா ஆமா, கண்டிப்பா.
உண்மையாவே இந்த மாதிரி சீன் நடந்துன்னு சொன்னீங்களா டீம்கிட்ட? இல்லை இல்லை, எப்படி இந்த மாதிரி நடந்ததுன்னியா முன்னாடி. ஓகே. ஆனா உங்க தம்பிக்கு நீங்க தான் வந்து நான் படம் பார்த்துட்டேன் அதனால கேக்குறேன். நீங்க தான் உங்க தம்பியை போய் விளையாடுறா அப்படின்னு சொல்லியிருக்கீங்களா உண்மையாவே? சொல்லியிருக்கோம். எங்களோட அதுதான் வீட்டுக்காரர், ஆமாம் ஹஸ்பண்ட், எதுனாலுமே அவர்கிட்ட கேட்டு இது பண்ணுவான். அர்ஜுனாவை டெல்லியில் போய் வாங்கும்போது என்னோட பையன்தான் கூட போய் இது பண்ணிட்டு வந்தால் இந்த வரவேற்பு எல்லாமே பாளையங்கோட்டை திருநெல்வேலியில் வச்சு எங்கள் வீட்டில் அந்த இடத்துல வச்சு தான் கொடுத்தது. நாங்கள்லாம் தான் இது பண்ணோம். அப்போ இந்த நடிகை ரஜிஷா விஜய் நடித்த கேரக்டர் நீங்கள் தான். மாமன்னன், கர்ணன், பரியன் பெருமாள் இதெல்லாம் தாண்டி ஒரு சில விஷயங்கள் அது வந்து கருத்துக்கள் இருந்தாலும் இது வந்து தென் மாவட்டங்கள் சம்மந்தப்பட்ட ஒரு பல விஷயம் சமூக நல்லிணக்கத்தை வந்து ஒருங்கிணைக்கிற மாதிரி ஒரு பல விஷயங்கள்லாம் உள்ளடக்கின ஒரு படம் தான் இது. அந்த ஒரு நெருக்கடிக்குள்ளேருந்து ஒரு தென் மாவட்டத்துலேருந்து ஓடி வந்து இந்தியா டீமில் போய் ஜாயின் பண்ணி அதை வந்து இந்தியாவுக்கே பெருமை சேர்த்த ஒரு கபடி பிளேயரை பற்றின படம் தான் இது. சரிங்களா? அதனால் இது வந்து ஒரு சர்ச்சைக்குரிய படம்லாம் எதுவுமே கிடையாது. அனைத்து மக்களும் வந்து பார்க்கலாம். நல்ல படமாக இருக்குது. வாழ்த்துக்கு. இது வந்து ஸ்போர்ட்ஸ் பிளேயர்ல இருக்காரு, கபடி பிளேயர் நடிச்சிருக்காரு. அதில் வந்து நிறைய மெனக்கெட்டுருக்காருன்னு சொல்கிறாங்க. துருவோட ஆக்டிங் எப்படி இருக்குதுல? துருவோட ஆக்டிங் வந்து நீங்கள் முன்னாடி நடிச்சிருக்க படத்தெல்லாம் பார்த்துருப்பீங்க. இது வந்து துருவோட ஆக்டிங்லாம் பார்த்து ஒரு தென் மாவட்டத்து பையன் எப்படி இருப்பான் அந்த மாதிரி மாறிட்டார். துரு வந்து முன்னாடி இந்த படம்லாம் எப்படி இருந்திருப்பாரு உங்களுக்கு தெரியும். ஒரு தென் மாவட்டத்து பையன், ஒரு கிராமத்து பையன், ஒரு வில்லேஜ் பையன் எப்படி இருப்பானோ அந்த மாதிரி தன்னை வருத்திக்கிட்டு மாற்றிட்டார். அந்த மாதிரி தான் பார்க்க தோணுது. மாரிஸோட வெளிப்பாடு தான் இந்த படம்னு சொல்கிறாங்க. மாரிஸோட வெளிப்பாடு தான் இந்த படம்ன்றாங்க. ரொம்ப ஃபீல் பண்ணிருக்கான்னு தெரியுது. நீங்கள் வந்து தென் மாவட்டத்துலேருந்து வந்திருக்கீங்கன்னா நீங்கள் எப்படின்னா? ஆமாம், தென் மாவட்டம் திருநெல்வேலி தான். நம்ம திருநெல்வேலி தான். ஆமாம். மியூசிக் நிவாஸ் கே பிரசன்னா என்ன அப்படி இருக்காரு? அவர் பட்டையை கிளப்பி விட்டுருக்காப்புல. நல்லா அதெல்லாம் சொல்ல முடியாது. அதாவது தென் மாவட்டத்தில் என்ன மியூசிக்லாம் இருக்கோ அதை தான் சேர்ந்து பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி தான் இருக்குது. அவருக்கு எங்களோட சார்பாக வாழ்த்துக்கள் நிவாஸ் பிரசன்னாவுக்கு. ஆடியன்ஸோடு பார்க்கக்குள்ள எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா அவங்க எல்லாத்துக்கும் அப்லோட் பண்ணி கத்தி பார்க்கக்குள்ள எனக்கு வந்து ரொம்ப ஆசையாக இருந்தது. ஏன்னா ஃபஸ்ட் படம் வேறு. என்னோடய ஒர்க்கை வந்து அவங்க அவ்வளோ என்ஜாய் பண்ணி பார்க்கக்குள்ள எனக்கு சந்தோஷமாக இருக்கிறேன்னு செய்யும். ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தேன் நான். எடிட் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் மாரிஸ் என்ன சொன்னார்? இந்த படம் எடிட் ஃபைனலாக விட்டு வந்திருக்குல்ல சார் பொறுத்த வரைக்கும் அவர் ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்தார். ஏன்னா அவருக்கு ஒரு நாளுக்கும் ஒரு இது இருந்துகிட்டே இருக்கும். தினமும் படம் பார்ப்பார். ஒரு நாளும் ஒரு 2 days ஒன்ஸ் அது கண்டிப்பாக கரெக்ஷன் பண்ணிகிட்டே இருப்பார். ஒரு நாளும் சாட்டிஸ்ஃபை ஆக மாட்டார். கடைசி இந்த எண்டு வரைக்கும் சாட்டிஸ்ஃபை ஆகிறதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணிகிட்டே இருப்பார். ஏதாவது ஒர்க் அவுட் பண்ணிகிட்டே இருக்கணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிகிட்டே இருப்பார். ஸோ படத்தில் என்ன கதை சொல்கிறாங்க? ஒரு அவுட்லைன் ஏதாவது சொல்ல ஆசைப்படுறீங்களா? இந்த படம் ஏன் பார்க்கணும்? இந்த படம் ஏன் பார்க்கணுன்னாக்கா என்ன சொல்கிறது, ஒரு இந்த லேயர்லேருந்து ஒருத்தவன் எவ்வளோ கஷ்டப்பட்டு அவர் அந்த மனதி கணேசன் இருக்கார், அவரோட ஸ்ட்ரகிள்ஸ் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான விஷயமா மக்களுக்கு போய் சேரணுன்றது வந்து இருக்குது. ஏன்னா அவர் ரீச் ஆகிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காரு. இவங்களையும் பேலன்ஸ் பண்ணணும், 2 சைடும் பேலன்ஸ் பண்ணி அவர் போகிற மாதிரி இருக்குது. இதில் இல்லைன்னா இவ்வளோ பிரச்சனைகள் 2 பேருக்கும் உள்ள பிரச்சனைகள் இதெல்லாம் பேலன்ஸ் பண்ணி அவர் ஜெயிச்சதை வந்து ஒருத்தவங்க மக்களுக்கு தெரிவிக்கணுன்ற மாதிரி பயங்கரமாக எதிர்பார்த்துருக்காங்க. அது வந்து கண்டிப்பாக துருவோட ஆக்டிங் கண்டிப்பாக. ஏன்னா அவர் பயங்கரமாக எஃபோர்ட் பண்ணியிருக்காரு. ஏன்னா எந்த இடத்துலையுமே அவர் ஸ்டண்ட்டுக்கு யூஸ் பண்ணவே இல்லை. எல்லாத்துக்குமே அவரோட உடலுழைப்பை போட்டு தான் பண்ணியிருக்காரு. ஆமாம், ரொம்ப காலெலாம் வந்து ஆக்சுவலாக கபடி வந்து மண்ணில் விளையாடுறதுன்றது சாதாரணமான விஷயம். மேட்டில் விளையாடுறத விட மண்ணில் விளையாடுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். கால்லாம் கிழிஞ்சிரும், கீழே தோல்லாம் உறிஞ்சு போயிடும், ரொம்ப கஷ்டமாச்சு. நான் எல்லாமே பார்த்துருக்கேன். ஸோ அதனால் ரொம்ப அவருக்கோட பெரிய ட்ரேட்மார்க்காக இருக்கும் இந்த படம் கண்டிப்பாக. அதை தாண்டி பசுபதி லால்லாம் இருக்காங்க. அவங்க நடி பயங்கரமாக இருக்கும். அவங்க ரோல் இந்த படத்தில் வந்து ரொம்ப முக்கியமாக இருக்கா? ஆமாம், கண்டிப்பாக. பசுபதி சார் வந்து அவரோட ரோலில் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு அப்பாவா. ஏன்னா நம்ம முன்னாடி வந்து சார் படம் பார்த்துருக்கோம், அதுலேயும் பயங்கரமான ஒரு பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அப்பாவா சொல்ல போனாக்கா இதில் வந்து பயங்கரமான ஒரு பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. சீரியஸ். தேங்க்யூ. சௌபாக்கியாவின் சூப்பர் தீபாவளி சேல். மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தயாரிப்பில் பிரதீப் ரங்கநாதன் நடிக்கும் டியூட் இன்று முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். உங்கள் லெஜண்ட் சரவணாவில் தீபாவளி பரிசாக பவனுக்கு ரூபாய் 1200 தள்ளுபடி. முந்திரி திராட்சை முழுசா இருக்கு. ஆச்சி பாயாசம் மிக்ஸ் 1 வாங்கினால் 1 இலவசம்.